சேனல் நண்பர்களே, எனக்கும் இறைவணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது சிறுதேல் கொடுக்கு. அதாவது கிராமப்புறங்களில் நம்ம வீடுகளில் தோட்டங்களில் விளையக்கூடிய ஒரு சாதாரண புதர் செடியாக காணப்படக்கூடிய இந்த சிறுதேல் கொடுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மரபுவழி மருத்துவத்தில் இன்னைக்கு மருத்துவமனைகள் வராத அந்த காலகட்டங்களில் தேல் கடிச்சதுன்னா உடனடி வைத்தியமாக நம்ம மரபுவழி மருத்துவத்தில் இந்த தேல் கொடுக்கு, சிறுதேல் கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும், தேலுடைய கொடுக்கு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தேல் கொடுக்கு மாதிரி இப்படி சுருளாக இருக்கும். இதுக்கு பேர் சிறுதேல் கொடுக்கு அப்படின்னு இந்த தாவரத்தோடைய பேர். இந்த தேல் கொடுக்கு இலையை எடுத்து நல்லா கையில் கசக்கி எந்த பக்கம் வலது பக்கத்தில் கடிச்சிருக்கா இடது பக்கத்தில் கடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. வலது பக்கம் தேல் உடம்புடைய வலது பக்கத்தில் எங்கேயாவது கடிச்சிருந்ததுன்னா இடது பக்க காதில் ஊற்றணும். இடது பக்க பக்கத்தில் கடிச்சுனா வலது பக்கத்தில் கால் ஊற்றணும். நடு மையத்தில் தொப்புள் உச்சி இந்த மாதிரி நடு மையத்தில் கடிச்சிருச்சுன்னா 2 காதுலையும் இந்த சிறுதேல் கொடுக்கு சார காதில் ஊற்றின அடுத்த நிமிஷம் வலி நின்று போகும். நம்ம மரபுவழி மருத்துவத்தில் அன்னைக்கு இருந்த டீடாக்சிஃபையர், உடம்புல இருக்க நச்சு அகற்றி இந்த சிறுதேல் கொடுக்கு. நன்றி நண்பர்களே.